அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த செடி மழை நல்லா பேஞ்சிட்டே இருந்தது. அதனால் சரியாக வராமல் இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு 10 செடி வச்சு விட்டேன். அதில் இந்த மழையில் தாங்கி நமக்கு இது வந்திருக்குது. நம்ம பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்குது. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இருந்தால் அது முத்திரும். அதனால் இதான் ஃபஸ்ட்டு தடவை நடக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒரு செடியில் நமக்கு இத்தனை காய் நமக்கு வந்திருக்குது. இப்போ இந்த செடியில் நம்ம எடுக்கலாம். இந்த செடிலையும் காய்ச்சிருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். 2 இருக்குது. 2 கட். சூப்பராக நமக்கு நல்லபடியாக கொத்தா சூப்பராக வந்திருக்குது. நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சூப்பராக காய்ச்சிருக்கு. எடுக்காமல் முத்திருச்சு பார்த்தீங்களா? அதனால் நம்ம முத்துறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால செடி நமக்கு சரியாக வராமல் இருந்தது. அப்படி இருந்தும் நமக்கு செடி இது சூப்பராக நமக்கு வந்திருக்குது. இப்போ இந்த ஒரு செடியில் இவ்வளோ வந்திருக்குது. இந்த செடி பாருங்கள். இந்த செடி பாருங்கள். இந்த ஒரு கொத்து சூப்பராக இருக்கு பாருங்கள். இவ்வளோ பிஞ்சாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை செல்லுங்க. இது பாருங்க, ஒரே கொத்து. இது இப்படி சாஞ்சிருச்சு. குச்சி வச்சு நம்ம நட்டுருக்குறோம். இப்போது நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது காய். ஒரே கொத்தில் நமக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு துணி வச்சு வச்சிருக்கு. அப்படியே கொட்டை எடுத்து பிஞ்சு இருக்குது. நம்ம பார்த்து எடுக்கணும்னா அதெல்லாம் போயிடும். அதனால நான் கொஞ்சம் மெதுவாக எடுக்கிறேன். அதெல்லாம் பிஞ்சு முத்திருச்சு. குட்டியாக இருக்கும். ஒரே கொத்து நமக்கு குட்டி செடியாக தான் இருக்குது. அதனால் ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் நமக்கு இவ்வளோ ஒரு செடியில். இப்போது இதில் இங்கே இருக்குது. நம்ம இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் வச்சு நம்ம கீரை செடி ஹைட்டாக இருந்தது பந்தலுக்கு மேலே. அது கூட இருந்ததுனால இது ஹைட்டாக வந்துருச்சு. அதெல்லாம் வெயில் இருந்ததுனால செடி உயரமில்லாமல் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஹைட்டாக இருந்ததுனால காய் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. சூப்பராக நீளமாக இருக்குது. காய் நல்லா வந்திருக்கு. இந்த செடியில் இருக்குது. நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து சீனி வெங்காய காயை நம்ம எடுத்தோம். நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காய் வந்து நல்லா சூப்பராக காய்க்குது. இப்போ நமக்கு வந்து இந்த மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு, வைகாசி பிறந்தாச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து செடி வைக்கணும். எல்லா காயுமே சும்மா தான் இருக்குது. இனிமேல் தான் வந்து நம்ம வைக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இனிமேல் வந்து புதுசாக தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போ தான் வந்து கத்திரி மிளகா எல்லாமே நான் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கிறேன், வந்திருக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இது கத்திரிக்காய் செடி மழை நிறையா வந்தது. மழை பெஞ்சு எல்லாமே அப்படியே கீழே படுத்து இறந்துருச்சு. இதெல்லாம் நிறைய இடத்துல நான் பாய் விட்டேன் போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நான் இதில் வந்து பெருசாக இருந்திருக்கு. பை எல்லாமே சும்மா தான் இருக்குது. அந்த போட்டு இங்கேயும் வந்து விதை போட்டுக்கிறேன். இங்கேயே போட்டுக்கிறேன், அங்கே 2 இடத்துல போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து வேறு பயில வைக்கணும். இப்போ இங்கே ஒரு செடி இருக்குது, கத்திரி செடி. நம்ம இது இங்கே வேணுங்க சூப்பராக நீளமாக நல்லா கலராக இருக்குது. பார்க்குறதுக்கு வெயிலில் பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். வேணுங்க எடுத்துக்கலாம். இது வந்து சிறுசாக இருக்குது. இது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த பையில் உள்ளது இதில் உள்ளதையும் நம்ம அன்னைக்கு நம்ம அறுவடை எடுத்ததுக்கப்புறம் அது பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக வந்து மறுபடியும் நமக்கு தலைஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம எடுக்காமல் விட்டுருந்தோம். கீரை வந்து நம்ம வீட்டில் இருந்தது, அதனால் நம்ம எடுக்காமல் விட்டோம். அது பாருங்கள் பூ வந்துடுச்சு. நம்ம இதுக்கு மேலே விட்டோம்னா சரியாக வராது. அதனால் நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்துடுச்சு. கீழே அப்படியே வந்துடுச்சு. இது இருக்குது. நம்ம இதை போய் இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அறுவடை வீடியோ எடுத்தாச்சு. நம்ம வந்து கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து சீனி வெங்காயம் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிறோம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை வந்து நீங்கள் இடமே இல்லாட்டியும் பரவாயில்ல, முன்னாடி வந்து கொஞ்சம் பால்கனியாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, நிழல்லே வரும். நீங்கள் வைங்க, வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து உங்களுக்கு வரும். எல்லா கீரையுமே வரும் உங்களுக்கு. கீரை செடி கூட வைக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து வேணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளுப்பாக வந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலர் வந்துச்சுனாக்கா நல்லா சூப்பராக இருக்குது காய். அதனால் இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ தான் அது வந்து ஃபஸ்ட் தடவை இந்த கத்திரி செடி வச்சுருக்கிறேன். ஆனால் நல்லா சூப்பராக காய்க்குது. சீனி வெங்காய செடி நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.